கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்ற வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலக தோற்றத்திற்கு முன்பே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்துள்ளார். அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அவர் தெரிந்தெடுத்துள்ளார். அதற்காகத்தான் நாம் அவருக்குள் குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக அவருடைய மிகுந்த கிருபையின்படி கிறிஸ்து இயேசுவை நமக்காக அவர் தந்து அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்படும்படியாக அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அவர் நம்மில் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை அவர் அதிகமாக நேசித்ததின் நிமித்தமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அவரை நாம் கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்த அவருடைய அன்பை ஒருபோதும் மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். உலக மனிதர்களுக்காக அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு, அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்வோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்மை தெரிந்தெடுத்துள்ளார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எதற்காக தெரிந்தெடுத்துள்ளார்? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படியாக நம்மை தெரிந்தெடுத்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியுள்ளார். ஆகவே அவர் விரும்புகிறபடி குற்றமற்றவர்களாய் வாழ்வோம். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர் ஒருவருக்கே உண்மை உள்ளவர்களாய், அவர் ஒருவரையே மகிமைப்படுத்தி, அவர் ஒருவருக்கே பயந்து, அவர் ஒருவருக்கே புகழ்ச்சி உண்டாக நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நாம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ, பரிசுத்தம் உள்ளவர்களாய், மாசற்றவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.